2008 ஸ்விஃப்ட் VDI 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2018 நிசான் மைக்ரா 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2013 ஹோண்டா பிரியோ 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2011 ஆல்டோ கேட்டன் 3 ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் பிளஸ் LPG. 2017 ஆம்னி 3 ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் பிளஸ் LPG. வாட்சிட்டேன் நேயர்களுக்கு வணக்கம். நான் மணி. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம். இன்னைக்கு வீடியோல உங்களை எங்க கூட்டு வந்திருக்கேன்னா சிட்டி கார் சுடுமல்பேட் அங்க தான் வந்திருக்கோம். வண்டி எனக்கு லேட்டஸ்ட் வண்டியா இருக்கணும், குவாலிட்டியாவும் இருக்கணும். அதே பட்சத்துல நான் இனிஷியல் பேமெண்ட் ஒரு 30,000 40,000 தான் கட்டுவேன் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். வண்டி எல்லாம் என்ன கண்டிஷன்ல இருக்கு, என்னென்ன வண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க, வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸ் ஆகுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் அப்படியே வண்டி பத்தி பார்த்தா வணக்கம் ஜி. சொல்லுங்க ஜி. இது 2008 மாடல். 2008 லாஸ்ட் 9 ஸ்விஃப்ட் இல்லைங்களா? ஆமா ஸ்விஃப்ட்ங்க. எல்லாருமே ஒரு வண்டி வேணும்னாலே எல்லாரும் அதிகமா ஃபர்ஸ்ட் தேடுற வண்டி தான் ஸ்விஃப்ட். ஆமா இது வண்டி நல்லா இருக்கு. இப்ப மாடல் வருதுங்க. இது 2008 லாஸ்ட் 9. 2008 லாஸ்ட் 9ங்க. ஓனர் எத்தனை ஓனர் ஜி? ஓனர் வந்து 3 ஓனருங்க. கண்டிஷன்ல இருக்குங்க. இது பெட்ரோல் டீசலுங்களா? டீசலுங்க. VDI FC கரண்ட்ங்க. ஓகேங்க. எல்லாம் கரண்ட். ஆமா எல்லாமே கரண்ட். வண்டி வந்து 22 23 பார்ட்டி வந்து ஃபுல் கேரண்டி சொல்றாங்க. 20க்கு மேல தாராளமா 22க்கு மேல கேரண்டிங்க. இல்லாட்டி நீங்க திருப்பி ரிட்டர்ன் பணத்தை கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. வண்டி நானும் செக் பண்ணிட்டு அவ்வளவு கிடைக்குதுங்க. வண்டி டயர் கண்டிஷன்ல இருந்து ஒரு டயர்ல ஒரு 1/2 பட்டனுக்குள்ள இருக்குதுங்க. வண்டி நல்லா இருக்கு. வேலை செய்யற கண்டிஷன்ல இருக்கு. எதுமே ஒரு எடுக்கிறப்ப நீட்டா பாலிஷ் பண்ணி கையில விட்டுருங்க. மத்தபடி எந்த ஒரு எல்லாம் ஜம்மன் இருக்கு. இது வந்து பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வரும். பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் ஏசிங்க. ஏசி மட்டும் கேஸ் மட்டும் ஃபுல் பண்ணுங்க. சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கு. இன்ஜின் எந்த ஒரு வேலையும் செய்யாத மாதிரி தான் இருக்கு. எந்த வேலையும் இல்லைங்க. ஆயில் சர்வீஸ் கூட பண்ண வேண்டியதில்லை. இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா வண்டி அவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம எடுத்தாலும் ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ண வேண்டியது. ஆமா. இப்ப இந்த வண்டி பத்தி ஃபுல்லா பாத்துலீங்களா? ஆமாங்க. 2008 3 ஒரு கண்டிஷன். ஆமாங்க. 9. ஓகே. இப்ப இந்த வண்டி எல்லாம் வெளி மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணி தரலாங்க? இது எல்லா பேரும் பாருங்க, நான் 3.3 வித்துட்டு இருக்கிறேன். ஓகேங்க. நம்ம சேனல் இந்த நேயருக்காக ஓகேங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு விற்கும். ஓகே. நான் வெறும் 2.60 தரேன். 2.55 கொடுக்குறேன். 2.55 கம்பெனியா இருந்தாலும் வண்டி குவாலிட்டியா இருக்கு. எடுக்கிறப்ப கழுவி பாலிஷ் பண்ணி கையில விட்டுருவேன். அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியது ஒரு வேலை இல்லை. வண்டி நல்லா இருக்கு. இந்த வண்டி பினான்ஸ் சைட்ல போயிட்டு எவ்வளவு இருக்கிறீங்க? ஃபைனான்ஸ் வந்து இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 to 1.25 போடலாம். 1.25 வரைக்கும் கிடைக்கும். சூப்பர். அப்புறம் ஒரு 70 ரூபா 80 ரூபா அந்த ரேட்ல போடலாம். பினான்ஸ் போட்டுக்கலாம். அடுத்த வீடியோ பாக்கலாம். இது லேட்டஸ்ட் வந்து இருக்குதுங்க. நேத்து நைட் வந்துச்சு. சின்ன ஹேட்பேக் பெருந்துறையில இருந்து வந்திருக்கு. வண்டி நல்லா இருக்குங்க. என்ன வண்டிங்க இது? இது வந்து நிசான் மைக்ரோங்க. நிசான் மைக்ரோ மைலேஜ் இதுவும் பாத்தீங்கன்னா 22 கிடைக்குச்சு. ஏன்னா அந்த வந்து அந்த மாதிரி கம்பெனில வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி மைலேஜ் கிடைக்கிறதுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 டீசல் வண்டிங்களா? பெட்ரோல் 22 கிடைக்கும். ஓகே. இது என்ன மாடல்? எக்ஸ்பிளைன் மாடல். டாப் மாடல். இது அலாய் வீல் 5 டயர் புது டயருங்க. வண்டி நல்லா இருந்துச்சு. வண்டி ரொம்ப குவாலிட்டி. கம்பெனி கூட வந்த அலாய் வீல். ஆமா இது வந்து அலாய் வீல் சிஸ்டம் கம்பெனி வீல் நல்லா இருக்காதுங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா வெளிய வாங்கி போட்டது. பியூர் பெட்ரோல். ரொம்ப நல்லா இருக்கு. 5 டயர் பிராண்ட் நியூ டயர் போட்டு. இது என்ன மாடல் செய்யுதுங்க? இது 18ங்க. 2018. இதுல எல்லாமே இருக்குல்ல? எல்லாமே கரண்ட்டுங்க. வண்டி தெளிவா இருக்கு. டச் ஸ்கிரீன் பாருங்க. 17,000 செட் போட்டிருக்காங்க வண்டிக்காரு. சீட் கவர் 5 டயர் புதுசு. வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். எந்த ஒரு இது இல்லாம கேரண்டியாவே இந்த வண்டியில இருக்கு. அதெல்லாம் ஜம்முன்னு இருக்குங்க. எல்லாம் மைலேஜ் நல்லா கிடைக்கும். செலவே வராது. ஓகே. ஒரு சின்ன ஹேட்ச்பேக் நல்ல ஒரு லேட்டஸ்ட் வண்டி. நல்லா டிக்கிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்குங்க. நல்லா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு இடம்லாம் நல்லா ஃப்ரீயா இருக்கும். வண்டி சூப்பரா இருக்கும். இது இப்ப 2017ங்க. 2018ங்க. 2018 நிசான் மைக்ரா. எத்தனை ஓனர் கண்டிஷன் இருக்குங்க? இது 2 ஓனர். 2 ஓனர். பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட். எல்லாமே கரண்ட்ங்க. இந்த வண்டி வெளியில எவ்வளவு போயிட்டு இருக்கு? நம்ம சேனலுக்கு என்ன? இந்த வண்டி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் வண்டி வித்தோம். 4,60,000 வித்தோம். ஓகேங்க. இது வித்து 2 வருஷம் ஆச்சுங்க. ஓகேங்க. இன்னைக்கு வந்து கஸ்டமர் வந்து ஒரு 60 ரூபா கம்மி பண்ணி 4 சொன்னாங்க. ஓகேங்க. நான் ஒரே ஒரு வருஷம் அவளுக்கு போகாதுங்க. சுத்தமா 1 லட்சம் ரூபா கம்மியா போகுன்னு சொன்னேன். 3.60 சொல்லிக்குங்க. 3.60 ரூபாய்க்கு வாங்கி தரேன். வாங்க. 3.50க்கு இந்த வண்டி வாங்கி தரேன். நம்ம சேனலுக்கு நேயருக்காக ஓகேங்க வந்தாங்கன்னா இன்னும் கம்மியா பேசி நான் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி. ஒரு 3.50 கிலோ வாங்கி தரேன். நிஜமா தானங்க? நிஜமா வாங்கி தரேன். ரொம்ப கம்மியா வாங்கி தரேன். ஃபினான்ஸ் சைடு போட்டு இந்த வண்டி கால இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ் மஹேந்திரா கொட்டேக் மஹேந்திரா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவில் கரெக்டா இருந்ததுன்னா 3.5 லட்சம் லோன் வாங்கும். 3 அப்படின்னா ஒரு 25,000 போகுதுங்க. பரவாயில்லைங்களா? சிவில் கரெக்டா இருந்ததுனாங்க. 3 to 3.5 வந்து சிவில் கரெக்டா வச்சிருந்தாங்கன்னா 25,000 30,000 மட்டும் வாங்கலாம். வண்டிக்கு லோக்கல் இங்க ஃபைனான்ஸ் வாங்குற மாதிரி 2 to 2.5 வாங்கி தரேன். சூப்பர் சூப்பர். வண்டி எப்படி பாக்கலாம். இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் நல்லா லைக் பண்ணுவாங்க. இது வந்து ஹோண்டாய்ங்க. ஹோண்டாய் பிரியா. ஹோண்டா பிரியா. ஆமா ஹோண்டா பிரியா 2013. 2013. ஓகேங்க. வண்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தெளிவா இருக்கு. டயர் எல்லாமே நல்லா இருக்குது. டயர்லாம் பாத்தீங்கன்னா 3/4 பட்டன் இருக்குது. எல்லாமே நல்லா சீட் கவர் போட்டிருக்குது. செட்டு கிட்டு எல்லாமே இருக்குது. டச் ஸ்கிரீன் கிடையாது. செட்டு எல்லாமே இருக்குது.
இதுல பாத்தீங்கன்னா பேக் கிளாஸ் மட்டும் தூக்குற மாதிரி இருக்கும். நல்லா லேடிஸ்க்கு எல்லாம் நல்லா வந்து ஒரு சௌரியமா இருக்கும், தூக்க பிடிக்க டிசைனாவும் இருக்கும், ரொம்ப டிசைனா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஹோண்டா சிட்டி இன்ஜின் தானுங்க, ஓகேங்க. ஐவிடெக். ஓகேங்க. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் வண்டி. இது ஹைடெக் இன்ஜின் தான். ஐவிடெக் இது பெட்ரோல் மாடலுங்களா? பெட்ரோலுங்க. இது மைலேஜ் எல்லாம் எவ்வளவு இருக்கும்? இது மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சார் ஒரு 18 கிடைக்கும். 18 கிடைக்கலாம். ஓகே ஓகேங்க. 18 மைலேஜ். இது என்ன மாடல் சொன்னீங்க? 2012ங்களா? 2013, 12 லாஸ்ட் 13. இப்போ இதுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்குங்களா? எல்லாமே கரண்ட், எல்லாமே எல்லாமே கரண்ட். வண்டியோட இன்டீரியர் பார்த்தலாங்களா? பாருங்க வண்டி ரொம்ப தெளிவா இருக்கு, ரொம்ப தெளிவா தான வண்டி. இது பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே இருக்கு. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி எல்லாம் கரண்ட் இருக்கு. சீட் கவர் நீட்டா போட்டுருக்காங்க. ஆமாங்க. ஏசில ஒர்க்கிங் கண்டிஷன் பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கும். எல்லாம் இப்போ இந்த வண்டி எடுத்தாலும் நம்ம எந்த ஒரு வேலையுமே எல்லாம் நீட்டா கொடுத்தலாம் இல்லைங்க? எல்லாம் நீட்டா எடுக்கிறப்ப எந்த வண்டி எடுத்தாலும் நீட்டா பாலிஷ் பண்ணி கையில கொடுத்தலாம். ஏன்னா இங்க பூரா வந்து பக்கத்துல மர ஃபேக்டரிங்க, ஓகே. பூரா தூள் எல்லாம் வருது, பூரா பாலிஷ் பண்ணி ஜம்முன்னு கொடுத்தலாம். இப்போ இந்த வண்டிக்கு 2013 இல்லைங்களா? ஆமாங்க. 13 எத்தனை ஓனர் கண்டிஷன்? இது வந்து 3 ஓனர். 3 ஓனர். இப்போ இந்த இடத்துல வெளியே என்ன ரேட் போயிட்டு இருக்கு? நம்ம என்ன பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் 2, 3, 3, 10 அந்த மாதிரி விக்கிறாங்க. 3 ரூபாய்க்கு மேல ரெடி 3 ரூபாய்க்கு விக்கிறாங்க. ஓகேங்க. ரொம்ப கம்மியா 2.80 தான் வைப்பாங்க. ஓகேங்க. நான் வந்து நம்ம சேனல்ல சஸ்பெண்ட் வந்தா ஓகேங்க. 2.35 கொடுக்குறாங்க. அவ்வளவு டிஃபரெண்ட். ஆமாமாங்க, 50,000 கம்மி நம்ம சேனலுக்கு கம்மி வந்தா. சூப்பர். இப்ப இத்தனை வண்டி நான் காமிக்கிறேங்க, நம்ம சேனலுக்கு வந்தா 50,000 கம்மியா கொடுக்குறேன். சூப்பர். 2.35 இந்த வண்டி ஃபைனல். ஆமா, ஃபைனல் ரேட்டுங்க. ஃபினான்ஸ் போட்டு வண்டிக்கு எவ்வளவு இது இருக்கு? ஃபைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளி ஃபைனான்ஸ் 1.5 கிடைக்கும். ஓகேங்க. வெளி டிவி அங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 2 ரூபாய் கிடைக்கும். 2 ரூபா கிடைக்கும். அப்புறம் இதுக்கும் அதே மாதிரி 30,000 40,000 தான் போதும். நம்ம சிவில் கரெக்டா இருந்தா போட்டு இது அதுக்கு ஏத்த மாதிரி பாக்குற வியூவர்ஸ் வந்து சிபில் கரெக்டா வச்சிருந்தாங்கன்னா போட்டு பட்ஜெட்லயே பண்ணி தந்துடலாம். இது நம்ம அடுத்த வீடியோ பார்த்தலாங்களா? பாக்கலாம் ஜி. சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்டோ கேட்டனுங்க. ஓகேங்க. இந்த வண்டி ரொம்ப ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு. ஓகே ஓகே. வண்டியே கிடைக்க மாட்டேங்குது. நல்ல லேடிஸ் ஓட்டருக்கு, இது லேடிஸ் ஓட்டருக்கு நல்லா வந்து நல்ல சௌரியமா இருக்கும். ஓட்டி பழம் இருக்கலாம். ஆமா, ஓட்டி பழம் சின்ன வண்டி இருந்துச்சு. ஓகேங்க. வண்டி ரொம்ப தெளிவா இருக்குது. 2011 மாடல். ஒரு ரீப்ளேஸ்மென்ட் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் ஒரிஜினல் பெயின்ல இருக்குது. நீங்க எடுக்கிறப்ப நான் பாலிஷ் பண்ணி கையில கொடுத்துருவேன். சூப்பருங்க. ஏன்னா எடுக்கிறப்ப பாலிஷ் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆயிடும். அதனால பாலிஷ் பண்ண மைலேஜ் எல்லாம் என்ன எதிர்பார்க்கலாங்க? இது வந்து பாத்தீங்கன்னா 22 கிடைக்கு பெட்ரோலுக்கு. பெட்ரோல். ஆமா, இது எல்பிஜி எண்டாஸ் ரவுண்ட் டேங்க் இருக்குங்க. ஆமா, பாக்கலாங்களா? பாக்கலாம். பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி தான் இருக்குங்களா? பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி எண்டாஸ் வந்து ரவுண்ட் டேங்க், புது டேங்க் ஜி. புது டேங்க் ஓட்டினா கொஞ்சம் மைலேஜ் அதிகமா கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இது வந்து கம்பெனி 24,000 இது டேங்கே போட்டாங்க. சூப்பருங்க. வண்டி அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே பேப்பர்லாம் கரண்ட்ல தான் வச்சிருக்கேன். எல்லாம் கரண்ட்டுங்க. எல்பிஜி எண்டாஸ்மெண்ட். சூப்பருங்க. வண்டி நல்லா இருந்துச்சு. 2012 எக்ஸ்சேஞ்ச் லைவ் இருக்குங்களா? எல்லாம் கரண்ட். இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, எஃப்சி கரண்ட்டுங்க. நம்ம எடுக்கிற வியூவர்ஸ்க்கு பண்ணி கொடுக்கலாங்களா? பண்ணி கொடுக்கலாம் ஜி. பண்ணி கொடுத்தலாம். நம்ம சேனல் வந்து பண்ணா எது வேணா பண்ணலாம். சூப்பருங்க. டச் ஸ்கிரீனோட இருக்குது. இது பாத்தீங்கன்னா சீட் கவர் புதுசுச்சு. ஓகேங்க. டச் ஸ்கிரீன் ஜி. டச் ஸ்கிரீன் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா 12,000 போட்டுருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாம் ஒர்க்கிங் ஜி. வண்டி ரொம்ப நல்லா இருக்கு. வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. ரிமோட் லாக் எல்லாமே இருக்கு. சென்ட்ரல் லாக் எல்லாமே குவாலிட்டியா இருக்கு வண்டி. இப்போ இந்த வண்டி பத்தி ஃபுல்லா பாத்தீங்களா? ஆமாங்க. ஆல்டோ K10. ஆல்டோ கேட்டன். எத்தனை ஓனர் சொன்னீங்க? 3 ஓனர். 3 ஓனர். பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ஓட இருக்கு. இந்த வண்டிக்குலாம் மார்க்கெட் என்ன போயிட்டு இருக்கு? நம்ம எவ்வளவு பண்ணி தரலாங்க? இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேரும் 270 அந்த ரேஞ்சில விக்கிறாங்க. ஓகேங்க. 270, 280, 265 விக்கிறாங்க. ஓகேங்க. நம்ம சேனல் இருந்து வரனால 2,20,000 சொன்னீங்க. ஓகேங்க. 2 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஃபைனல் 2 ரூபாய்க்கு ஃபைனல் 2 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வண்டி அவ்வளவு தெளிவா இருக்கு. இப்போ இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் போயிட்டு எவ்வளவு இருக்கு? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி இது வெளி ஃபைனான்ஸ்ல 1.5 கிடைக்கும் ஜி. 1.5 வரைக்கும் கிடைக்கும். 1.5 கிடைக்கும். அப்ப ஒரு 50 ரூபாய் கொண்டு வந்தாலே போட்டுக்கலாம். நம்ம அடுத்த வண்டி பார்த்தலாம். பாக்கலாம் ஜி. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆம்னியே ரொம்ப டிமாண்டா இருக்குது. ஓகேங்க. எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளவு டிமாண்டுங்க. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 7-8 பேர் போலாம். ஓகேங்க. ரெண்டாவது லேட்டஸ்ட் வண்டிங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஸ்திரி எல்லா பேரும் வந்து பாத்தீங்கன்னா பூரா ஆளு உட்கார பிடிக்க எல்லாம் ஜாமான் தூக்கிட்டு போக எல்லாம் சௌரியமான வண்டிங்க. இது என்ன மாடல் வருது? இது வந்து பாத்தீங்கன்னா 2017 2017 எம்பிபி இன்ஜினுங்க. ஆமாங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்கு. டயர் ஒரு 3/4 பட்டன் இருக்கு. ஓகேங்க. வண்டி நல்லா இருக்கு. இது பெட்ரோலாஜி எல்பிஜி எண்டாஸ்மெண்ட். ஆமாங்க. சூப்பர். இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், கேரியர் எல்லாமே இருக்கு. வண்டி பாத்தீங்கன்னா டேங்க் எண்டாஸ்மெண்டோட இருக்கு. லோக்கல் நம்பரோட எல்லாமே டேங்க் எல்லாம் நீட்டா இருக்கு. வண்டி இந்த வண்டி ஜம்முன்னு இருக்கு. வண்டி சூப்பரா கோயம்புத்தூர் பேப்பர்ஸ் எல்லாமே லைவ்ல தான் இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க ஜி. சூப்பர். இந்த வண்டி எடுத்து வச்சு வேலை செய்யற கண்டிஷன்ல இருக்குமா? ஒண்ணுமே இல்ல, ஒரிஜினல் பெயிண்ட் இருக்குதுங்க. எடுக்கிறப்ப நான் எந்த வண்டியா இருந்தாலும் பாலிஷ் பண்ணி கையில விட்டுருவேன். ரப்பிங் பாலிஷ் பண்ணி கையில விட்டுருவேன். எல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த வண்டி 2017 பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி. ஓகேங்களா? இந்த வண்டி வெளி மார்க்கெட்ல என்ன போயிட்டு நம்ம என்ன பண்ணி தரலாங்க? எல்லா பேரும் 3,5 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க. 3,5 ரூபாய்க்கு போய் 3,5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நான் வந்து 3 ரூபாய்க்கு கொடுக்கலாம்னு பார்த்தேன். ஓகே ஜி. நம்ம சேனல் இருந்து வரனால இன்னும் 5 ரூபா கம்மியா கொடுக்கலாம். 5 ரூபா 20 ரூபா கம்மியா பண்ணி 2,80,000 கொடுக்கலாம். 3 லட்ச ரூபாய் கீழே கொடுத்துடலாம். ஆமா, ஃபைனல் ரேட் 2,80,000 கொடுக்கலாம். இந்த வண்டி வந்து ரொம்ப தொழாதும் 2017 லோக்கல் நம்பர்,
எத்தனை ஓனர் வந்து? 3 ஓனர். 3 ஓனர் கண்டிஷன். எல்பிஜி டேங்க். இந்த வண்டி ஃபினான்ஸ் சைடு போயிட்டு எவ்வளவு கிடைக்குங்க? இது ஃபைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபா கிடைக்கும். 2 லட்ச ரூபாய். ஒரு 80,000 ரூபாய் கட்டினா போதும். 80,000 finance கொடுத்துடலாம்.